ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றே நமக்கு பங்குனி உத்திர தினம். அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. பொதுவாகவே முருகன் கோயில்கள்லையும் சிவ ஆலயங்களையும் கோலாகலமான விசேஷங்களா இருக்கும். வருடத்தின் முதல் 6 பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுல முதல்ல நமக்கு ஆருத்ரா தரிசனமான அன்னைக்கு பௌர்ணமி தினம் இருந்தது. அதே மாதிரி தைப்பூசம் பௌர்ணமி தினம், மாசி மகம், அடுத்து நமக்கு இந்த பங்குனி உத்திர தினம். பௌர்ணமி தினத்தன்று வழக்கம் போல பக்தர்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த வருடத்தின் முதல் 6 பௌர்ணமியில கிரிவலம் வரவங்களுக்கு அத்தனை வேண்டுதலும் நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 3ஆம் தேதி நமக்கு புனித வெள்ளி. உலகம் முழுக்க வாழும் அத்தனை கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் புனித வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு தினம் அமைஞ்சிருக்கு. கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யலாம். 20ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை தினம். அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுதான் மிக மிக சிறப்பு. நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா 10 பேர் இல்ல 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு நம்ம கையால தானம் பண்ற அளவுக்கு நமக்கு பொருள் சேரும். அப்ப அன்னைக்கு தினம் எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு தப்பா எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்றதுலதான் அன்னைக்கான விசேஷ தினமே அமைஞ்சிருக்கு. 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அன்றைய தினம் திருக்கல்யாணம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல், என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, சூரிய பகவான் உச்சம். நவகிரகங்களின் நாயகன், முதல் நாயகன், அரசனான சூரிய பகவான் உச்சம். சூரியன் இல்லைன்னா நவகிரகங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உச்சமான இந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இயற்கையாவே 5ஆம் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சமாற இந்த நேரத்துல நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவங்கவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சூரியன் தான் அரசாங்க கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப அரசியல்ல முக்கிய மாற்றங்கள், முக்கிய திருப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர்ஸ், ஊதிய உயர்வு, தலைமை பொறுப்பு எல்லாமே நிறைய கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பிறப்பினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி மீனத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான், புதன் பகவானும் அமைஞ்சிருக்கனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். இல்ல புதிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். 12ஆம் இடமான மீனத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கனால புதிய படிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய கோர்ஸ் உருவாகலாம். சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாகி எங்க பாப்பாருன்னா கால சக்கரத்தின் படி 7ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல நிலுவையில இருந்த வழக்குகள் நிறைய தீர்வாகும். ஸ்டேட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் யாராவது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு பாசிட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு சைடு நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் வீடியோல பழைய போர்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போர் வந்தது, நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை கடல் ராசியில சேர்ந்து அமர்ந்திருக்கு 12ஆம் இடத்துல. இப்போ இங்க குரு பார்வையும் இல்ல. இப்ப இதனால என்ன ஆகலாம்னா, இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், நில அதிர்வு, நிலச்சரிவு இதெல்லாம் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான்ங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் கங்கு, நெருப்பு. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி மேஷத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குளிர்ச்சியான கிரகம், சூரிய பகவான் நெருப்பு. அப்ப ஹீட்டும் கோல்டும் கூலிங்கும் சேரும் போது ஹீட்டால ஏற்படக்கூடிய நோய்கள் பரவலாம். பொதுவாகவே இது வெயில் காலம், வெயில் சீசன். அப்ப என்னென்ன இருக்கலாம், மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தே இருக்கிறனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தனி மனிதங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹீட் அதிகமா இருக்கும், இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பங்கள் இருக்கலாம், அதனால நம்மளையே பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரையும் இயற்கை உணவுகளான இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல புதன் நீச்சமாகும் போது புதன் சார்ந்த காரகத்துவத்துல சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
சனி செவ்வாய் கூட புதன் பகவானும் சேர்ந்திருக்கனால இந்த சிறிய கோள் இந்த பெரிய கோள்களுக்கிடையே சிக்கி கொள்றனால புதன் சார்ந்த காரகத்துவத்துல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல அமைதி நிலவணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குடும்பத்திற்காகவே உழைத்து உழைத்து ஓடாய் போகக்கூடிய கும்பராசிக்காரர்கள். ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னா சிம்மராசி, ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னா கும்பராசி. கும்பராசி ஒரு கோபுர ராசி. இவங்க வாழ்க்கையில அடிபட்டு 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 பெரிய பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஒரு காலத்துல ரொம்ப கீழ்நிலையில இருந்தவங்க தான் பிற்காலத்துல ஊரே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து நிக்கக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி கும்பராசி. ஜென்ரலாவே கும்பராசிக்காரர்கள் ஜான் ஏர்னா மொளோ சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். இவங்க மேல வரத்துக்கு அவ்வளவு பாடுபடணும். ஆனா ஒரு அழகான பாடல் வரி இருக்கு, புலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். எவ்வளவு வலிய தாங்கிக்கிட்டா அந்த ஒரு சிலை நமக்கு அழகா கிடைக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதனான சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். இந்த பலன்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஜென்ரலா இது எல்லாருக்குமே தெரியும். ராகு பகவான் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கனால உங்க திங்கிங் எல்லாம் எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஃபியூச்சரை பத்தின திங்கிங் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு போயிருக்கலாம். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பேசிக்கிட்டே இருப்பீங்க. பேசினாதான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். 24 ஹவர்ஸும் குடும்பத்தை பற்றிய சிந்தனை, பணத்தை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு மூட்டு முழங்கால் வலி அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள், டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா பண வரவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 1 year பேக் உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இப்போ இருக்கிற உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை நினைச்சு பாருங்க. கன்ஃபார்மா ஒரு 30 to 40% அதிகமா தான் இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு சோதனையை கொடுத்துட்டே தான் இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் மனிதன் உயிர் வாழக்கூடிய தேவையான அந்த பணத்தை உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்னா கோவக்காரர், ஸ்பீடா இருக்கக்கூடியவர். அப்போ நீங்க இயற்கையாவே சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. ஒரு வேலையை சொன்னா ப்ராப்பரா அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய பேச்சு இந்த டைம்ல எப்படி இருக்கும், அதிகாரமிக்க பேச்சா இருக்கும். இந்த டைம்ல யாருக்காவது வேலை கிடைச்சதுன்னா அதிகாரமிக்க ஜாப் கிடைக்கும். மிமிக்ரி ஃபீல்டுல இருக்கிறவங்க இந்த டைம்ல ட்ரெண்ட் ஆவீங்க. அதே மாதிரி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு இடத்துல என்னோட பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா தாராளமா இந்த டைம் செய்யலாம். 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல. பொதுவா சுக்கிர பகவான் 3ல இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இப்ப 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்தா ஒரு சிலருக்கு வேலைக்காக தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்கலாம். நிறைய பேரு அவங்களுடைய 4 வீலருக்கோ 2 வீலருக்கோ சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிர பகவான் எங்க பாப்பாங்க, 9ஆம் இடத்தை பாப்பாங்க, உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பாப்பாங்க, லக்ஷ்மி ஸ்தானத்தை பாப்பாங்க. ஆல்ரெடி சூரிய பகவான் அந்த இடத்துல உச்சமா இருக்காரு. அப்ப உச்ச சூரியனின் பார்வையும் 9ஆம் இடத்தை. அப்ப உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுது. 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறைகிறாருன்ற கவலை இருந்தாலும் 9ஆம் இடம் மறைமுகமா வலுப்பெறுது. அப்ப நீங்க என்னென்னலாம் இதுவரையும் பாக்கியம் பண்ணீங்களோ, என்னென்னலாம் புண்ணியம் பண்ணீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கை கூட போகுது. நீங்க எத்தனையோ பேருக்கு உதவிக்கரம் நீட்டிருப்பீங்கல்ல, எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த உதவிகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தக்க சமயத்துல யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்துல. இது ஒரு ஜாக்பாட் யோகம்னு சொல்லலாம். ஏன்னா 2, 5, 8, 11 பணபரல் ஸ்தானம். இப்போ வந்து 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், அதே 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் தான் 2ஆம் இடத்துல. அப்ப இந்த பாயிண்ட்லயும் பணத்துக்கு பிரச்சனையே இல்ல, பண தட்டுப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. ஏதோ ஒரு லம்பான அமௌண்ட் கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வரப்போகுது. இப்ப 5 கூடியவர் 2ல இருந்தா கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேர் வீட்லயும் ஒரு புது வரவு காத்துட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது புது வரவை சொல்லக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பா குழந்தை வரவு உண்டு. 8ஆம் இடம்னா என்ன, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்போ உங்களுடைய மனைவியின் வருமானம் அல்லது கணவனின் வருமானம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த மந்த் தான் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய சேலரி உங்களுக்கு வரும்.
அல்லது மனைவி வீட்டின் வழியில அல்லது கணவன் வீட்டு வழியில உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. இப்ப 3ஆம் இடம்ங்கிறது ஒரு வித உபஜய ஸ்தானம். இப்ப 7ஆம் இடம் வலு பெறும் போது உங்களுடைய கணவனோ உங்க மனைவியோ வலு பெறாங்க, அவங்களுக்கு ஒரு புதிய ஜாப், ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டைம் கன்ஃபார்மா திருமணம் உறுதி. ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு புதிய காதல் மலரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த குருவினுடைய பார்வையினால உங்க ராசி எப்படி வலு பெற்றுட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு வலுவான மாதம், அமோகமான மாதம்னே சொல்லலாம். சின்ன சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தா 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆகாம அப்படியே நழுவி போயிடுறது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்கு சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. ஒரு கட்டத்துல தெரியாம ஏதாவது ஒரு அதிகாரமிக்க தோரணையில பேசிட்டாலும் புதன் பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உங்களுடைய சமயோதித புத்தினால ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால எப்போதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே டீப்பா ஹேண்டில் பண்ணாம இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன அவப்பெயர்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால பல் சார்ந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு உதடுகள் வெடிப்பு அல்லது பல்லி எச்சமேட்டா உதடு வீங்கிக்கும்ல, அந்த மாதிரி உதடுகள்ல கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு 8ஆம் இடத்தை அதே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பாக்குறதுனால மர்ம ஸ்தானங்கள்ல மர்ம உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெருசா இல்ல, பயந்துர வேண்டாம். ஏன்னா 8ஆம் அதிபதி நீச்சமாயிட்டாரு, அதனால பெரிய பாதிப்புகள் இல்ல. ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உடனே மருத்துவரை போய் பாக்குறது நல்லது. யூரின் போறது, மோஷன் போறது, ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் 3ஆம் இடம்ங்கிற உபஜய ஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சமா இருக்காரு. அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில வெற்றி உறுதி. கடைசியா ஜெயிக்க போறது நீங்க தான். முடிஞ்சா ஒரு தடவை சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கோதுமை தானம் பண்ணுங்க, முழுக்க முழுக்க சிவ வழிபாடு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.